சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக உருவான திரைப்படம் தான் ஜனநாயகன். இயக்குனர் வினோத் இயக்கிய படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சும் இருக்கிறாங்க. விஜய் நடிப்பில் ஒரு திரைப்படம் வெளியாகிறது அப்படின்னாலே ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் அவருடைய கடைசி படம் அப்படின்னா கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிய வேணும் அப்படின்னு இல்லை. கடந்த வாரம் வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாடினாங்க. முதலமைச்சர் விஜய் அப்படின்ற காட்சி முதல் கிளைமேக்ஸ் வரை இப்படத்தை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. விஜயின் திரைப்படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வசூல் மிகப்பெரிய அளவில் இருக்கும். முதல் நாளிலிருந்தே பாக்ஸ் ஆஃபீஸ் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த நிலையில் 4 நாட்களில் ஜனநாயகன் திரைப்படம் செய்திருக்கிற வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 4 நாட்களில் மட்டும் இந்த படம் உலகளவில் 210 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 80s காலகட்டத்தில் தன்னுடைய திரைப்பயணத்தை துவங்கி நகைச்சுவை நடிகராக கொடிகட்டி பறந்தவர் தான் செந்தில். அதுவும் கவுண்டமணி செந்தில் காம்பு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. நடிகர் செந்தில் 1979 வெளிவந்த பசி அப்படின்ற படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு அறிமுகமானாங்க. இதற்கு பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சு வந்த செந்தில் கவுண்டமணியோட இணைந்து செய்த நகைச்சுவை தமிழக மக்களுடைய மனதில் இடம் பிடித்தது. இன்றும் இவர்களுடைய நகைச்சுவை காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டால் அதை பார்த்துவிட்டு தான் மறுவேலை செய்பவர்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நகைச்சுவைகளை இணையத்தில் தேடி பார்த்து இன்றும் மகிழ்பவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். நடிகர் செந்தில் கடந்த 1984ஆம் ஆண்டு கலைச்செல்வி அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகர் செந்திலின் மகன் தன்னுடைய தந்தை தங்களுடைய குடும்பத்துக்காக பட்ட கஷ்டத்தை பேட்டியொன்றில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சிறு வயதில் அப்பாவிடம் ஏன் எப்போதும் அடிவாங்கும் கதாபாத்திரம் நடிக்கிறீங்க, ஒரு முறையாவது திருப்பி அடிக்கும் காட்சிகளை நடிக்கலாமே அப்படின்னு கேட்போம். அதற்கு செந்தில் இயக்குனரின் கற்பனையை மாற்ற சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். இப்போது திரும்பி பார்க்கும் போதுதான் எங்கள் குடும்பத்துக்காக அப்பா அந்த கஷ்டமான கதாபாத்திரங்களை எல்லாம் ஏற்று நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேரன் இயக்கிய தவமாய் தவமிருந்து படத்தில் நாயகியாக நடித்ததன் மூலம் தமிழில் அறிமுகமானவர் தான் நடிகை பத்மபிரியா. முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றவர். பட்டியல, சத்தம் போடாதே, மிருகம், பொக்கிஷம் அப்படின்னு தரமான படங்கள் நடித்து மக்களின் பாராட்டை பெற்றாங்க. கடைசியாக பத்மபிரியா ராம் இயக்கிய தங்கமீன்கள் படத்தில் சிறப்பு வேடத்தில் நடித்தாங்க. தமிழை தாண்டி மலையாளத்திலும் படங்கள் நடித்த இவங்க கடந்த 2014ஆம் ஆண்டு ஜஸ்மின் ஷா அப்படின்றவர் திருமணம் செய்து செட்டில் ஆனாங்க. பிறகு சில ஆண்டுகள் கழித்து மலையாள படங்களில் நடித்து வந்தாங்க. திருமணமாகி 11 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தவருக்கு ஆண் குழந்தையொன்று பிறந்திருக்கிறது. பத்மபிரியா குழந்தை பிறந்து ஒரு வருடமாகி யாருக்கும் தெரிவிக்காத நிலையில மகனின் முதல் நாளில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்து கூறி வராங்க. இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான நிழல் இரவின் நிழல் படத்தில் முக்கிய காட்சியில் நடித்து பலரது கவனத்தையும் பெற்றவங்க தான் நடிகை ரேகா நாயர். சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டியில், நான் தொடர்ந்து படங்களை நடிச்சு கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் சீரியல்களிலிருந்து முழுமையாக விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீரியலில் நடிகர் நடிகைகளுக்கு சரியான மரியாதை இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, உரிய சம்பளம் இல்லை, மதிப்பு மரியாதையும் சம்பளம் இல்லாத இடத்தில் ஏன் இருக்க வேண்டும், அதனால் தான் அந்த துறையிலிருந்து விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த சமூகத்தில் பெண்கள் மீதான பாதை எப்போதும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது, அது மாற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வரேன். அதற்காக பல விமர்சனங்களை எதிர்கொள்கிறேன். பெண்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகளை இந்த சமூகம் மிகவும் எளிதாக பயன்படுத்துகிறது. ஆனால் அதே செயலில் ஈடுபடும் ஒரு ஆணை யாரும் அதே வார்த்தைகளால் விமர்சிப்பதில்லை. ஒரு பெண்ணை மட்டும் குற்றஞ்சாட்டுவது ஏன்? தவறு செய்திருந்தால் அதில் சம்பந்தப்பட்ட ஆணையும் அதே பேரில் தானே அழைக்க வேண்டும். இந்த கேள்விகளை நான் கேட்டால் என் பதிவுகளுக்கு கீழே உனக்கு எத்தனை புருஷன் என்று கேட்டு கமெண்ட் செய்கிறாங்க. எனக்கு எத்தனை புருஷன் இருந்தால் அவங்களுக்கு என்ன, யாரு கூட வாழ்ந்தால் அவங்களுக்கு என்ன? இந்த கமெண்டை பார்த்து நான் ஒடுங்கி போகாமல் எனக்கு 99 புருஷன், 100வது புருஷன் நீ வரியா அப்படின்னு துணிச்சலாக கேட்டேன். இது போல எத்தனை பெண்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. பெண்கள் ஏதாவது கருத்தை பகிர்ந்தால் அவர்கள் இந்த மோசமான சமூகம் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு அவளை அமுக்கி விடுகிறது. இதுதான் மாற வேண்டும். பெண்கள் மீது இழிவான விமர்சனங்களை முன்வைப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்றும் சமூகத்தில் பெண்களை மதிக்கும் மனப்பான்மை உருவாக வேணும் அப்படின்னு சொல்லியும் ரேகா தெரிவிச்சிருக்கிறாங்க. தென்னிந்திய சினிமாவில் டாப் நாயகியாக திகழ்ந்து வரவங்க நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி. கட்டா குஸ்தி 2 படத்தில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாங்க. சில ஆண்டுகளாக சோசியல் மீடியாக்கள் இந்த விலகி இருந்து வராங்க.
சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டியொன்றில் சோஷியல் மீடியாக்களில் எங்களுடைய புகைப்படங்கள் மாஃபிங் செய்யப்பட்டு ஆபாசமாக பகிரப்பட்டதும் தரக்குறைவான கருத்துக்கள் பதிவானதும் என்னை கடுமையாக பாதித்தது. ஒரு கட்டத்தில் உலகமே எனக்கு எதிராக இருப்பது போல் உணர்ந்தேன். மேலும் கடந்த ஆண்டு அனைத்து சோஷியல் மீடியாக்களிலிருந்து விலகினேன். 100 கோடி கொடுத்தாலும் மீண்டும் சோஷியல் மீடியாவுக்கு வர மாட்டேன். ஆன்லைனில் பழகுவதை விட மக்களை நேரில் சந்தித்து பேசுவதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா லட்சுமி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கருத்து ரொம்பவே வைரலாகி வருகிறது. மற்றும் ஒரு சூப்பரான டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜிஎம்.